குறைந்தபட்சம் 25 வருடங்கள் கேரண்டி. நீங்க இந்த குமரி ஷாப்பியை, இந்த தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ரோல். ஸோ பேசிக் பேவா உங்களுக்கு வந்துட்டு 2 லட்சம் ரூபாய் இதுக்காக சம்பளம் வந்துட்டு கொடுக்கணும். சேலரி வந்துட்டு பேசிக் பே வந்துட்டு 2 lakhs வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்துட்டு ஒரு 5 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கூட வந்துட்டு கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் வந்துட்டு இது பண்ணிக்கிறீங்க. உங்களோட ஐடியாவை, விஷனை வந்துட்டு ஷேர் பண்றீங்க. உங்களை இந்த குமரி ஷாப்பியோட தமிழ்நாட்டோட சிஇஓவா, அதாவது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா நாம் அசைன் பண்ணும் பட்சத்துல அடுத்த 25 வருடங்கள் உங்களுடைய ஆட்சியில் குமரி ஷாப்பி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு டீடைல்டு பிரசன்டேஷன் வந்துட்டு சப்மிட் பண்றீங்க. குமரி ஷாப்பி அப்ளிகேஷன்லயே இதுக்காக ஒரு போர்ட்டல் வந்துட்டு இருக்கு. ஒரு 3 months நீங்க தமிழ்நாட்டில் எந்த பின்கோட வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு இந்த ஒரு அந்த பிரான்ச்சைஸுக்கான ஃபுல் ஆக்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும், ஒரு காசு செலவு இல்லாம கிடைக்கும். ஸோ இந்த 2 இலக்கு மட்டும்தான். இதுல நீங்க காசு எங்கேயுமே ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை. உங்களோட ஐடியா, உங்களோட ஸ்கில், இதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஃபீல்டு வந்துட்டு ரெடியா இருக்கு, விளையாட நீங்க ரெடி அப்படின்னு சொன்னா இறங்கி கோல் போட வேண்டியது அவங்களோட ஒர்க்கு. ஸோ அதை ஹாய், இந்த ஒரு வீடியோவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டரையும் போய் சேர்றது வரைக்கும் கண்டிப்பா வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. இது யாரோ ஒருத்தங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது. ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட திறமையை காட்டக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ளாடி என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம குமரி ஷாப்பியோட பெங்களூர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு டே ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றதுக்காக ஒரு பிக் ஹையரிங் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு எம்ப்ளாயிஸ் ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஜாப் சீக்கரா இருந்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வேலை தேடும் நபரா இருந்தாங்கன்னு சொன்னா இதுல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஒரு லிங்க் கொடுக்குறோம். அதுல போய் உங்களோட ரெஸ்யூம் அப்ளை பண்ணி நீங்களும் வந்துட்டு ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். தென் இன்னைக்கு நாம பார்க்க வந்த விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி இது ஒரு 2-3 months பேக் வந்துட்டு நம்ம கொடுத்த ஒரு விஷயம், இன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்குன்னு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு அட்மின் ரோல், தென் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கலாம். நான் மேல போகல, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர், ஷேர் ஹோல்டர், அதெல்லாம் ஒரு டைப், ஒரு பக்கம் ஒரு பார்ட். அதுக்கு கீழே ஒரு எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய ஒரு ரோல் அப்படின்னு சொன்னா ஒரு சிஇஓ, சிஹெச்ஆர்ஓ இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஸோ நம்ம குமரி ஷாப்பி திங்க் பண்ண ஒரு விஷயம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிஇஓ அசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வந்துட்டு நம்ம லீகலி ஒரு சில விஷயம் பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிஇஓ அப்படிங்கிறத எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்துட்டு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன சொல்றோம், ஆல்ரெடி நம்ம ஸ்டாஃப்ஸுக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அவங்களும் ஒரு காம்படிஷன்ல இருக்காங்க வேற ஒரு சில பிக் ரோல்ஸுக்காக. தென் வெளியே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். அதாவது நம்ம நிறைய பேர்கிட்ட பெஸ்டான ஐடியா இருக்கும், நல்ல ஸ்கில் இருக்கும், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும். பட் அதை கரெக்டா ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்திருக்காது. இல்ல அதை அப்படியே ஒரு பிசினஸ் மாடலா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அந்த ஐடியாவோட, திறமையோட, ஸ்கில்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ஒரு யங்ஸ்டரை தேடி தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு குமரி ஷாப்பி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்ல, இந்த 7 வருடங்கள் அப்படிங்கிற டிராவல் வந்துட்டு உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நம்ம குமரி ஷாப்பியை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு சுலபமா எல்லாம் வந்துட்டு இருந்துக்கிடல. அதுல வந்துட்டு பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதுல நிறைய விஷயங்கள் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஒரு அப்ளிகேஷனா இருக்கலாம், அதுல ஒரு ஃபாலோவர்ஸா இருக்கலாம், ஒரு ஸ்தாபனமா இருக்கலாம். இந்த 7 வருடத்துல இன்னைக்கு நமக்குன்னு குமரி ஷாப்பிக்குன்னு ஒரு பெயரா இருக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஜம்ப் அப் ஆகுற ஒரு ஸ்டேஜ் இருக்கு தெரியுமா, அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி தலைமுறைகள் தாண்டி இதை நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படி ஒரு சில விஷயங்கள் செட் பண்ணியிருந்தாலும், இந்த ஒரு தேடல் நம்ம தமிழ்நாட்டோட குமரி ஷாப்பியோட சிஇஓக்கான ஒரு தேடல். அதாவது ரோல் அடிப்படையில இது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ரோல்ல வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இதே விஷயத்த ப்ரீவியஸ் அனௌன்ஸ் பண்ணதுல என்ன அனௌன்ஸ் பண்ணோம்னா, நீங்க குமரி ஷாப்பியோட ஒரு பிரான்ச்சைஸை எடுத்து அதுல வந்துட்டு கண்டினியூஸா 3 months ஒரு ரிட்டர்ன்ஸை வந்துட்டு காமிச்சிங்க, ஒரு ஏர்னிங்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம் அப்படின்னு சொன்னோம். பட் அதுல நிறைய பேரோட ரிக்வெஸ்ட் என்ன வந்துருந்துச்சுன்னு சொன்னா, ஓகே ஒரு காசு பே பண்ணி ஒரு பிரான்ச்சைஸ் எடுத்து அதுலதான் நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல ஒரு சில பர்சன்ஸுக்கு அதுவே ஒரு டைட்டான ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதனாலதான் அதை வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு யாரும் வந்துட்டு இந்த ஒரு இதுக்காக நீங்க ₹1 கூட செலவு பண்ண போறது இல்லை. முதல் விஷயம் 2 விதமா இதை வந்துட்டு பிரிச்சிருக்கோம். முதல் விஷயம், உங்களோட
ஸ்கில், அதாவது ஸ்கில் அப்படின்னு சொல்றத என்ன சொல்றது, ஒரு தொழில் நாம இது பண்றதுல முக்கியமா 3 விஷயங்கள் இருக்கும். அதுல ஒண்ணு வந்துட்டு நம்மளோட அந்த மென்டாலிட்டி, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறோம், அந்த ஒரு எடுக்கிற விஷயம், ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒன்று சொல்லலாம். 3வது ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஒரு கற்பனை சக்தி, அதாவது நம்ம நாளை கழிச்சு அடுத்த 10 வருடங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயத்த நாம இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும். அதை தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுல எந்த அளவுக்கு இருக்கும், பிளஸ் அண்ட் மைனஸ் எவ்ரிதிங் வந்துட்டு நம்ம மைண்ட்லயே வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட அந்த பிளானிங் ஸ்கில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பார்ட் ஆகும். அனதர் ஒன் பார்ட் வந்துட்டு உங்களோட ஒரு டீம் மேனேஜ்மெண்டா இருக்கலாம். எப்படி நீங்க வந்துட்டு ஒரு ஃபீல்டில் அதை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு திறமையை சோதிக்கிறதா விதம் மட்டும் ஒரு 2 விதம் வந்துட்டு எடுத்துருக்கோம். பிகாஸ் இது வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாஃப் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு மாத்திக்கலாம் அப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ரொம்ப அலசி ஆராய்ச்சி திறமை அடிப்படையில தான் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கலாம். முதல் விஷயம், நம்ம குமரி ஷாப்பி அப்ளிகேஷன் உள்ளாடி இந்த மே 15ஆம் தேதி, அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு இதுக்காகவே வந்துட்டு ஒரு பேனர் இருக்கு. அந்த பேனர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாலே தெரியும். ஒரு பிரசன்டேஷன் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கும். அதாவது இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. இந்த பிரசன்டேஷன்ல நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நாம ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கோம். முதல்ல குமரி ஷாப்பி கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லித்தரேன். இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பிரசன்டேஷன் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது உங்களை இந்த குமரி ஷாப்பியோட தமிழ்நாட்டோட சிஇஓவா, அதாவது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா நாம அசைன் பண்ணும் பட்சத்துல உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது, எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். பட் இந்த சோர்ஸை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு லாங் பிரசன்டேஷன், இது அடுத்த 25 வருடங்களுக்கு தேவையானதா வந்துட்டு இருக்கணும். ஸோ என்னென்ன குமரி ஷாப்பி கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்ல போனா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்துட்டு 2.93 lakhs கஸ்டமர்ஸ் வந்துட்டு டில் நவ் இந்த 7 இயர்ஸ்ல வந்துட்டு நம்ம கிட்ட ரெஜிஸ்டர்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், தென் அவங்களோட டேட்டாஸோட ஒரு 2.93 lakhs ஆஃப் கஸ்டமர் டேட்டாவோட நம்ம வந்துட்டு உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு நம்மளோட வாட்ஸ்அப்ல மட்டும் நம்மளோட இதை, அதாவது அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுது 1,31,000 கஸ்டமர்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் நம்மளோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுல 39,000 ஆக்டிவ் யூசர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுல எல்லாருமே இன்ஸ்டால் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 39,000 ஆக்டிவ் யூசர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட வாட்ஸ்அப்ல குமரி ஷாப்பியோட அந்த வாட்ஸ்அப்ல வந்துட்டு நம்ம கனெக்ட் ஆகியிருக்க பர்சன்ஸ் மட்டும் 1.61 lakhs கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்ம கூட வாட்ஸ்அப்ல கனெக்டடா இருக்காங்க. இந்த டேட்டாஸ் வந்துட்டு சேஞ்சஸ் வரும். ஏன்னா கஸ்டமர் எல்லாரும் ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்க எல்லாரும் வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு அவசியம் இல்லை. ஓவரால் பார்க்கும்போது இது ஒரு 3 to 4 lakhs கஸ்டமர்ஸ் வந்துட்டு வரும். பட் அது வேரியஸ் ஃபீல்டா வந்துட்டு உட்காந்துருக்கு. தென் இதை தாண்டி நம்மளோட 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதோட டேட்டாஸ் வந்துட்டு எந்தெந்த மாதிரி நம்ம நகர்வுகள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் விஷயங்கள் வந்துட்டு திறந்த புத்தகமாவே நம்மளோட யூடியூப்ல இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. தென் நம்மளோட விஷன் வந்துட்டு நிறைய இடங்களை நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம பண்ண வேண்டிய விஷயங்கள், அதாவது ஒரு பிரான்சைஸ் பார்ட்னரா நீங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள், உங்களோட கோல், பிரான்சைஸ் பார்ட்னர்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அந்த பிரசன்டேஷன் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம அடுத்த 1 வருஷத்துக்குள்ளாடி தமிழ்நாடு முழுவதும் பிரான்ச்சைஸை வந்துட்டு ஃபில் பண்ணணும். 1834 பிரான்ச்சைஸை ஃபில் பண்ணணும். அதுக்கு காரணம் பின்னாடி அதுல வந்துட்டு திருச்சியை பேஸ் பண்ணி ஒரு 12 ரூட்ஸை டார்கெட் பண்ணி ஒரு 6 ரூட்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன்ல வந்துட்டு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணுவோம். அது வந்துட்டு பெருசா போயிடும், லெந்தா போயிடும் அதை பத்தி சொல்ல போனா. பட் அந்த 1834 பிரான்ச்சைஸை நாம ஃபில் பண்ணணும். தென் வந்துட்டு ஒவ்வொரு பிரான்ச்சைஸ்லயும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 100 ஆர்டர்ஸ் வந்துட்டு வரணும். அதுக்கு அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய பிரசன்டேஷன்ல இதெல்லாம் வந்துட்டு இருக்கணும். ஒரு பிரான்ச்சைஸ் ஃபில் பண்றதுக்கு நம்ம ஒரு எத்திக்ஸ் எடுக்கிறோம். இப்போ நம்மளை நம்பி பிரான்ச்சைஸ் எடுத்த பர்சனுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம்னா அதுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்கணும். பெர் டே 100 ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்கள என்ன பண்ணலாம், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ஐடியாஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. தென் வந்துட்டு நம்ம குமரி ஷாப்பி எடுத்த டேட்டா பேஸ் படி இதுல இதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். அதாவது ஓரளவுக்கு நம்ம ஒரு ஆன்லைன்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் அதாவது அதுல இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எடுத்தா இன்னைக்கு பிறந்த குழந்தைகள யூஸ் பண்றாங்க. பட் அந்த அளவுல நம்ம இல்லாம ஒரு இ-காமர்ஸ்ல ஆர்டர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் 3 கோடி ஆன்லைன் யூசர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கே நீங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆன உடனே இந்த 3 கோடியில பாதி 50%, 1.5 கோடி மக்களை நம்ம குமரி ஷாப்பியோட கஸ்டமர் ஆக்குங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லல. 5% ஆன்லைன் யூசர்ஸ், அதாவது இந்த டேட்டா படி இந்த 3 கோடி ஆன்லைன் யூசர்ஸ்ல 5% கஸ்டம் 5% ஆஃப் கஸ்டமர்ஸ் மட்டும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் கஸ்டமர்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு உங்களோட ஐடியாஸ் என்னவா இருக்கும், என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுப்பீங்க. அதாவது 16 லட்சம்
3 crores 1 crore நம்ம சொல்லல, 1/2 கோடி கூட வந்துட்டு சொல்லல, 5% மட்டும், அதாவது 16 லட்சம் வாடிக்கையாளர்களை நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் கஸ்டமரை வந்துட்டு மாற்றணும். ஸோ ஸ்டாண்டர்ட் கஸ்டமர் அப்படிங்கிற லைன் அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு என்ன மீன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சம் ஒரு மாதத்துல அவங்க நம்ம குமரி ஷாப்பியை பயன்படுத்தி 1000 ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணிருக்கணும். அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் கஸ்டமருக்கு நாம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம கிட்ட கிராசரிஸ் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். ஒரு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்றதுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான கிராசரிஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது வீடியோ பார்க்குற உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். தென் ஒரு ட்ரெஸ், செப்பல், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல், ஸ்மார்ட் போன், எவ்ரிதிங் என்னென்ன இ-காமர்ஸ் திங்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். குமரி சிப்ஸ் அதை வந்துட்டு ஒரு செப்பரேட் ப்ராஜெக்டை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்ராக்சிமேட்டா நம்ம எடுத்து பார்த்தா 9000 rupees வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம எடுத்த டேட்டா படி இருந்தாலும், நாம எதிர்பார்க்கறது ஒரு ஸ்டாண்டர்ட் கஸ்டமர் அப்படிங்கிறது ஒரு 30 நாள் இன்டர்வெல்ல ஒரு மாசத்துல குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அந்த கஸ்டமர் வந்துட்டு குமரி ஷாப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கோலுங்கிறத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சும்மா ஒருத்தங்க வந்துட்டு மந்த்லி நம்ம கிட்ட இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம சர்வீஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கணும், அவங்கள ரீபர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். ஒன் டைம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண போதாது, ஏதோ ஒரு விதம் மூலமா அவங்க திரும்ப நம்மளை வந்துட்டு தேடி வர வேண்டியிருக்கும். வெறும் ஒரு நாள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதோட அந்த கஸ்டமர் இது என்னைக்கு வாங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டினியூஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸோ இந்த கோலை தான் நான் இங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்க கொடுப்பீங்க. தென் அதுக்கு அடுத்தது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்த என்ன சொல்ல 25 வருடங்கள் எந்த மாதிரி இருக்கும்? குமரி ஷாப்பி தமிழ்நாட்டில் உங்களோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த 25 வருடங்கள் ஒரு இயர் நீங்க வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டு கொடுப்பீங்க அதுல அப்படிங்கிற விஷயங்கள். அதாவது எவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க? இன்னைக்கு நாம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு அடுத்த 2 வருடங்களுக்குள்ளாடி இதை வந்துட்டு ரீச் பண்ணணும். அதாவது 3 கோடியில 5% ஆன்லைன் யூஸ் ஸ்டாண்டர்ட் கஸ்டமர்ஸ். அப்போ ஒரு நபர் 1000 ரூபாய் இது பண்றப்போ, ஒரு மந்த்லி நம்ம கிட்ட ஸ்பெண்ட் பண்றப்போ, பர்ச்சேஸ் பண்றப்போ 160 கோடி ரூபாய் பெர் மந்த் டேர்ன் ஓவர் அப்படிங்கிற ஒரு இலக்கை தான் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து குறையக்கூடாது, இதை வந்து ஜாஸ்தி பண்ணலாம். இயர்லி உங்களோட டார்கெட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். ஏதோ அது வாய் வார்த்தையா இல்லாம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அந்த பிரசன்டேஷன்ல வந்துட்டு இருக்கணும். தென் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், கரண்டா வந்துட்டு இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு நாம இது பண்றோம். இதை மேற்கொண்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம அவ்வளவு சீக்கிரம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இல்லை. தற்சமயத்துக்கு குமரி ஷாப்பி அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்கு. அதுல குயிக் காமர்ஸ், இ காமர்ஸ் 2 கேட்டகரி. இன்னும் அது வந்துட்டு அந்த ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் டெலிவரிக்கும் ஏற்ற மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். பட் அது ஒரு நாம ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுட் டெலிவரி உள்ளாடி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு குயிக் காமர்ஸ், இ காமர்ஸ். குமரி சிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் ப்ராஜெக்ட். ஆன்லைன் மட்டும் இல்லை, அது ஒரு ஆஃப்லைன் டார்கெட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பிக் ப்ராஜெக்ட் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு KS எலைட் அப்படிங்கிறது, இது 2021 கோவிட் வந்த டைம்ல நம்ம கோவிட் செகண்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம ஆனிவர்சரியில அனௌன்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அது வந்துட்டு இப்போதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராசரியை டார்கெட் பண்ணி ஒரு ஆப் வந்துட்டு KS எலைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். நம்ம பிரான்ச்சைஸ் இருக்க பின்கோட்ஸ்ல மட்டும் அது ஆக்டிவாகவும் இருக்கு. வே டு ட்ரெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸுக்கான ப்ராடக்ட்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி வே டு ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 4 மட்டுமே தான் நம்ம டார்கெட் பண்ணி நாம வந்துட்டு இது பண்ணிக்கிறோம். உங்களோட ப்ரெசன்டேஷனை வந்துட்டு கொடுக்குறீங்க. ப்ராஜெக்ட்ஸ் இந்த 4, விஷன் வந்துட்டு இது விஷன்னா நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது. தென் இதை தாண்டி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து புது புது ஐடியாஸ் எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் அடுத்த 25 வருடங்கள் உங்களுடைய ஆட்சியில் குமரி ஷாப்பி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு டீடைல்டு பிரசன்டேஷன் வந்துட்டு சப்மிட் பண்றீங்க. நீங்க ஒரு நாள் எடுத்துக்கலாம், 2 நாள் எடுத்துக்கலாம், அப் டு மே 15 வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். மே 15ஆம் தேதியோட அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். 15க்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இதை அப்ளை உங்களோட பிரசன்டேஷன் வந்துட்டு சப்மிட் பண்றீங்க. குமரி ஷாப்பி அப்ளிகேஷன்லயே இதுக்காக ஒரு போர்ட்டல் வந்துட்டு இருக்கு, ஒரு பேனர் வச்சிருக்கோம். இல்ல இந்த வீடியோ கீழே வந்துட்டு கூட நம்ம அதுக்கான லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். அதுல உங்களோட பிரசன்டேஷன் வந்துட்டு ஷேர் பண்றீங்க. இந்த பிரசன்டேஷன் நம்மளோட குமரி ஷாப்பியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஒரு அட்மின் டீம் வந்துட்டு வேலிடேட் பண்ணி எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்மளோட ஒரு பிரான்ச்சைஸை, அதாவது நீங்க விருப்பப்படக்கூடிய தமிழ்நாட்டுல எந்த ஒரு பின்கோடா வேணாலும் இருக்கலாம், இதுல எலிஜிபிள் ஆகக்கூடிய அந்த ஒரு பர்சனுக்கு, அது ஒரு நபர்ல எத்தனை பேர் இதுல போட்டி எலிஜிபிள் ஆகுறீங்களோ அவ்வளவு பேருக்குமே வந்துட்டு பிரான்ச்சைஸை வந்துட்டு 3 monthsக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். 3 months நீங்க தமிழ்நாட்டுல எந்த பின்கோட வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு இந்த ஒரு அந்த பிரான்ச்சைஸுக்கான ஃபுல் ஆக்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும், ஒரு காசு செலவு இல்லாம கிடைக்கும். அந்த பிரான்ச்சைஸ்ல
குறைந்தபட்சம் ஒரு மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சு காமிக்கணும். இந்த 50,000 கண்டினியூஸா 2 months, அதாவது இதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்தோட சேர்த்து 3 months, 3 monthsக்கு 50,000க்கு குறையாம வந்துட்டு நீங்க அதுல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி வந்துட்டு காமிக்கணும். ஸோ இந்த 2 இலக்கு மட்டும்தான். இதுல நீங்க காசு எங்கேயுமே ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல. உங்களோட ஐடியா, உங்களோட ஸ்கில், இது ரெண்டையும் வந்துட்டு நீங்க நிரூபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட ப்ரெசன்டேஷன் அது எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெயின் பாயிண்ட்ஸை தாண்டி நீங்க என்ன வேணாலுமே வந்துட்டு உங்களோட ஐடியாஸை வந்துட்டு எதிர்பார்க்கிறேன். ஜஸ்ட் போய் நம்ம ChatGPT கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கறத விட பயன்படுத்துங்க. ஆனா அந்த ஐடியா உங்களோடதா இருந்தா ரொம்ப அதை வந்துட்டு வரவேற்கிறோம் அந்த ஒரு விஷயத்த. அதுக்காக தான் அந்த ஒரு ப்ரெசன்டேஷனை வந்துட்டு கேட்கறது விஷயமே வந்துட்டு அதுக்காக தான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பக்காவா ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி ஒரு கொடுங்க. அதாவது உங்களோட பிசினஸ்னே திங்க் பண்ணிக்கோங்க. நீங்க தான் இந்த குமரி ஷாப்பியோட அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு ஓனரா இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, தமிழ்நாட்டோட ஓனர் அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல நீங்க தான் இந்த குமரி ஷாப் இன்னைக்கு புதுசா உருவாக்குறீங்கன்னு சொன்னா, புதுசா உருவாக்குறதுக்கு கூட அடிஷ்னலா நான் சொன்ன அவ்வளவு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இவ்வளவு கஸ்டமர் பேக்கப், இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு உங்க கையில இருக்கு. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஃபீல்டு வந்துட்டு ரெடியா இருக்கு. விளையாட நீங்க ரெடி அப்படின்னு சொன்னா இறங்கி கோல் போட வேண்டியது அவங்களோட ஒர்க். ஸோ அதை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரெசன்டேஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொன்னா, கம்பெனிக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க விரும்பக்கூடிய ஒரு பிரான்ச்சைஸ் வந்துட்டு தமிழ்நாட்டுல எந்த பகுதியா இருந்தாலும், ஆல்ரெடி அந்த பகுதி பின்கோடு வந்துட்டு ஏதாவது பிரான்ச்சைஸ் எடுத்திருக்காங்கன்னா கொடுக்க மாட்டோம். அது அவைலபிளா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சைஸும் உங்களுக்கு 100% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்க போகுது. அதுல உங்களோட ஃபீல்டு ஸ்கில்ல வந்துட்டு நிரூபிக்கிறீங்க. ஏன்னா அது பிரான்ச்சைஸ்ன்னு வரும்போதே ஒரு பிரான்ச்சைஸ்ல 50,000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னாலே கிட்டத்தட்ட என்ன சொல்ல எல்லா ஸ்கில்லும் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்டர் வந்து ஆன் டைமுக்கு நம்ம டெலிவரி பண்ணணும், அந்த ஏரியாவில் புதுசா ஒரு கஸ்டமரை உருவாக்கணும், தென் வந்துட்டு என்ன சொல்றதுக்கு அந்த ஒரு மார்க்கெட்டிங்ல இருந்து அது நிறைய ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுல வந்துட்டு இப்போ கரண்டா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், ஒரு பிரான்ச்சைஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி அதுல ஒரு 50,000 ஏர்ன் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும். அந்த ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த ஃபயருங்கிறது திடீர்னு இந்த மின்னல் வர மாதிரி வரும் போகும், ஏதோ ஒரு மாசம் வந்துன்னு இல்லாம, ஏன்னா நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சஸ்டைனபிலிட்டியை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அதுக்காக தான் 3 months கண்டினியூஸா இது பண்றீங்க, அந்த ஏர்ன் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல யார் இந்த கோல்ஸை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்றீங்களோ அந்த ஒரு நபர் அடுத்த குறைந்தபட்சம் 25 வருடங்கள், அதுக்கு மேல இது மாறலாம் இதாகலாம், அந்த குறைந்தபட்சம் 25 வருடங்கள் கேரண்டி நீங்க இந்த குமரி ஷாப்பிய இந்த தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ரோல். ஸோ பேசிக் பேவா உங்களுக்கு வந்துட்டு 2 லட்சம் ரூபாய் இதுக்காக சம்பளம் வந்துட்டு கொடுக்கணும். சேலரி வந்துட்டு பேசிக் பே வந்துட்டு 2 lakhs வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். தென் இதை தாண்டி உங்களுக்கு அதுல இன்சென்டிவ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் அதோட குரோத்தை பொறுத்து, கம்பெனி அடுத்த கட்ட குரோத்தை பொறுத்து அன்லிமிட்டடா வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நான் பேசிக் பே மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சிலர் இதுல திங்க் பண்ணுவாங்க, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறோம், கம்பெனி அவ்வளவு பெருசா அப்படின்னு இல்ல. நாம ஒரு வளரும் நிறுவனம் அப்படிங்கறத சொல்லலாம். இந்த ஒரு டார்கெட்டை நீங்க இது பண்ணி ஒரு பிரான்ச்சைஸை செட் பண்ணி உங்க ஸ்கில் கரெக்டா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இல்ல 2 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்க திறமையான நபரா உள்ள வந்து உருவாக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த ஒரு சேலரி அமௌண்ட் ஹையா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வந்துட்டு சொல்லலாம். ஸோ இதுல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல வந்துட்டு ஒரு 5 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கூட வந்துட்டு கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் வந்துட்டு இது பண்ணிக்கிறீங்க. உங்களோட ஐடியாவை விஷனை வந்துட்டு ஷேர் பண்றீங்க. நாமளே ஃப்ரீயா கொடுக்குற பிரான்ச்சைஸ்ல 3 மாசத்துக்கு குறைந்தபட்சம் 50,000 வச்சு சம்பாதிச்சு காட்டணும்னு சொல்றோம். அப்போ நம்மளே ஃப்ரீயாவே ஒரு பிரான்ச்சைஸையும் கொடுத்து 3 மாசத்துல 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கவும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கொடுக்குறோம். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எகைன் வந்துட்டு லைஃப் டைமுக்கு பெனிஃபிட்டா இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். ஆனா இதுல வந்துட்டு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இது எத்தனை நபர்களை போய் சேருது அப்படிங்கிறது தான். திறமையான நபர்களோட கண்ணில் இது போய் சேரணும். கரெக்டான இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு பயன்படணும். அந்த யங்ஸ்டர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை இந்த குமரி ஷாப்பிக்கு உதவணும். நம்மளை அடுத்த கட்டத்துக்கு இந்த நிறுவனத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தான் இதை வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடை மக்கா.